திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். எல்லோரையும் உங்களுக்கு என்ன பண்டிகை ரொம்ப மிகவும் பிடித்த பண்டிகை என்று கேட்டாக்க எடுத்தோடனே எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு தீபாவளி பண்டிகை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப மிக மிக பிடித்த பண்டிகை எதுன்னா பொங்கல் பண்டிகை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் என்றால் பொங்கல் பண்டிகை தான் ரொம்ப அழகான பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அழகு அப்படின்னு சொல்லி உடனே கேட்க வரும். பொங்கல் பண்டிகை தான். அதை நம்ம ஏன் அழகுன்னு சொல்றோம்னா, இயற்கை எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காது. எல்லாத்துக்குமே இப்ப சூரியனாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, அந்த இயற்கை ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கருப்பு சிவப்பு வேற்றுமை எப்போதுமே பார்க்காது. யார் எந்த மதம் என்ற வேற்றுமை பார்க்காது. யார் என்ன சாதி பேதம் என்ற எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம இயற்கை எல்லோருக்கும் நிழல் கொடுக்கும், எல்லோருக்கும் சூரிய ஒளி கதிர் கொடுக்கும். இந்த மண்ணில் பிறந்த உயிரினங்கள் அனைத்தையும் இயற்கை வாழ வைக்கும். அது விலங்குகளாக இருந்தாலும், பறவைகள் இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும் எல்லோரையும் சமமாக பாதிக்கும். அதனால எனக்கு இந்த தமிழர் திருநாளாக இந்த திருவிழாவை நாம தமிழர்கள் தான் இந்த அறுவடை திருநாளை நாம கொண்டாடிட்டு வரோம். இயற்கை எப்படி எல்லோரும் எந்த பேதமும் பார்க்காம அனைவரையும் சமமாக பார்க்கிறதோ, அதே போலதான் உழவர்களும் தான் விளைவிக்கக்கூடிய அந்த தானியங்களை எந்த ஒரு பேதமும் இல்லாமல் அனைவரும் உண்ணக்கூடிய, அனைவருக்குமான உணவாக உழவர்கள் கொடுக்கறாங்க. அதனாலதான் இந்த பண்டிகை அனைவருக்குமான பண்டிகையாக, இது தமிழர்களுக்கு மட்டும் சிறப்பான பண்டிகை இல்லை, உலகெங்கும் வாழும் அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும் இந்த அறுவடை திருநாள் உகந்த பண்டிகை, ஒவ்வொருவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகை இது. ஆனால் தமிழர்கள் மட்டும் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு இப்ப தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு ஊருக்கும் தட்பவெப்ப நிலை மாறும். அதனால நம்ம தமிழர்களுக்கு அறுவடை திருநாள் என்பது இந்த மாசத்துல, தை மாசத்துல எல்லா அறுவடையெல்லாம் முடிச்சு நம்ம மக்கள்லாம் செழிப்பாக இருப்பது தை மாசத்துல வருது. அதனால தமிழர்கள் அறுவடை திருநாளை மிக சிறப்பாக தமிழர் திருநாளாக கொண்டாடி வருகிறோம். கலைஞர் இந்த பொங்கல் விழாவை சமத்துவ பொங்கல் என்று கலைஞர் பெயர் சூட்டி நம்ம அதை சமத்துவ பொங்கலாக கொண்டாடி வந்தோம். ஆனா நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை திராவிட பொங்கல் என்று பெயர் சூட்டி நம்ம திராவிட பொங்கலாக கொண்டாடி இருக்கோம். இப்ப திராவிட பொங்கல் என்று சொல்லும் போதே அத ஒரு கூட்டம், அப்ப திராவிடத்தவே நம்ம பொங்க வைப்போம் என்று சொல்லி அத விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம முதல்வர் திராவிட பொங்கல் என்று சொன்னார்னு சொன்னோம்னா, இயற்கையை போலத்தான் திராவிடம் என்ற ஒரு கருத்தியலும், இயற்கை எப்படி சாதி மதம் பார்க்காமல், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பார்க்காமல், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் சமமான நியதியை இயற்கை கொடுக்குதோ, இயற்கையை போலத்தான் திராவிடமும் எல்லோருக்கும் எல்லாமும் சமமான நீதி, சமநீதி என்ற அந்த இயற்கையும் திராவிட கோட்பாடும் இரண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதால் நம்ம முதல்வர் அதற்கு திராவிட பொங்கல் என்று பெயர் சூட்டி இன்று தமிழர்களாகிய நாம் அனைவரும் திராவிட பொங்கலை கொண்டாடி வருகிறோம். அதனாலதான் எனக்கு இந்த பொங்கல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னேன். அழகான பொங்கல் என்று சொன்னோம்னா, இந்த பொங்கல் ஊரே சுத்தமாகும். வாசல்கள் தோறும் வண்ண வண்ண கோலமிட்டு அனைவரும் விரும்பக்கூடிய அந்த இனிப்பு மிகுந்த கரும்பை அருந்தி, கரும்பை ருசிச்சு பொங்கல் வைத்து ஆடு மாடுகளுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய, நமக்கு ஒருத்தர் உதவி செய்தாக்க அந்த நன்றி சொல்ல வேண்டும் என்ற அந்த நன்றி உணர்வை ஏற்படுத்திய திருநாள் தான் பொங்கல் திருநாள். அதை விட முக்கியமான நாள் வள்ளுவர்
நம்ம முப்பாட்டன் வள்ளுவர் பிறந்த தினமும் இந்த பொங்கல் நாளிலேயே வருகிறது என்பதால் எனக்கு இந்த பொங்கல் விழா மிகவும் மிக மிக பிடித்த விழா பொங்கல் விழாவாக இருக்கிறது. ஏன்னா தீபாவளி வந்தா ஊரே மாசாகும், குப்பையாகும், எல்லாத்துக்கும் வேலை அதிகமாகும், துப்புரவு பணியாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒருத்தருடைய இறப்பை கொண்டாடக்கூடிய தமிழர்கள் எப்போதும் இறப்பை கொண்டாடி பழக்கம் இல்லை. ஆரிய கூட்டம் அது தமிழர்கள் விழாவாக சூழ்ச்சி செஞ்சு புகழ்த்தினதுனால அது வந்து ஒருவருடைய இறப்பை கொண்டாடக்கூடிய நிலையில இருப்பதுனால இந்த பொங்கல் விழா வந்து அனைவருக்கும் பொதுவான பொங்கல் விழாவாக, எல்லோருக்குமான அழகான ஊரே சுத்தமாகும், தூய்மையான காற்றை சுவாசிக்கிறோம் பொங்கல் வந்தா என்பதனால இந்த பொங்கல் விழா மிக மிக பிடிச்ச விழாவாக இருக்கு. உங்களுக்கு ஏன் பொங்கல் விழா ரொம்ப பிடிக்கும் என்று நீங்களும் நம்மோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், அனைவருக்கும் தைப்பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு திருவள்ளுவர் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.